இனிமேல்லாம் வண்டி எடுத்துட்டு பெட்ரோல் பங்குக்கு போய் டேங்கை ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் போலயே. நம்ம பர்ஸ்ல இருக்க காசு இனிமேல் பெட்ரோல் போடுறதுக்கு பத்தாது போல. நிலம அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். 3 ரூபா விலையேற்றம் அப்படின்றது பெட்ரோல் டீசல்ல, அது மட்டும் இல்லாம கேஸ்ல கூட பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அடுத்து அந்த விலையேற்றாய ஒரு 5 நாள் கூட ஆகல. இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 90 பைசா, கிட்டத்தட்ட 1 ரூபான்ற அளவுக்கு விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. 1 ரூபானால எனக்கு என்ன வெற்றி ஆக போகுது? 1 ரூபானால தான் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வெங்காயம், தக்காளி, நீங்க வேலைக்கு போகக்கூடிய பஸ்ஸு, காரு, இது எல்லாத்தோட விலையும் ஏறப்போகுது. ஏன் 1 ரூபா சாக்லேட்டோட விலை கூட இனிமேல் 2 ரூபாயா மாறினாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கிடையாது. இப்போ ரீசெண்டா 4 நாள் முன்னாடி தான் 3 ரூபான்ற விலையேற்றம் பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளரே திருப்பி இந்த 90 பைசா, அதாவது கிட்டத்தட்ட 1 ரூபானே வச்சுக்கலாம், இந்த 1 ரூபான்ற விலையேற்றம் ரியஃபில் போனோன்னா ஒரு 4 ரூபா விலையேற்றம்ன்றது இந்த 5 நாளுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ நிலைமை வந்து இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்க பிரச்சனை அப்படின்றது இவ்வளோ நாளாக இந்தியா கவர்மெண்ட், குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆயில் கவர்மெண்ட்ன்றவங்க வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கே வந்து ஆல்ரெடி ஒரு நாளும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலேன்றது கடன் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அந்த கடனை வந்து இனிமேல் எங்களால் ஏற்றுக்க முடியாது, எங்களால் ஒரு அளவுதான் சமாளிக்க முடியும். ஸோ அதனால இந்த பாரத தூக்கி நாங்கள் மக்கள் தலையில வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தலையில வச்சுட்டாங்க. இதை சமாளிக்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 3 நாள் முன்னாடி. மோடி வந்து UAE பயணம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். மோடியோட இப்போ வந்து ஒரு 5 கண்ட்ரி வரைக்கும் போயிருக்காரு. இன்னையோட அவரோட பயணம்ன்றது முடிவடையுது. ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், உலக உரண்டையில் எங்கேயோ நடக்கிற ஒரு போர் காரணமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேற நாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக வேற நாட்டு தலைவர்களை தேடி ஓடிட்டு இருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் மோசமாக போயிருச்சு, இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனைனால தான் கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் வந்து உயர்ந்திருக்கு. அதனால தான் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெட்ரோல் பங்க்ல எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து கேன்ல வந்து வாங்கிட்டு போக, அதாவது பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் சென்னையில் காலையிலேயே பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த மக்கள் வாகனங்களில் பெட்ரோல் நிரப்புவதுடன் பாட்டில்கள், கேன்களிலும் வாங்கி செல்கின்றனர். சிண்டாக்ஸ் டேங்க்ல தண்ணி குடிக்கிற கேன் இருக்குதுங்களா, அந்த 30 லிட்டர் கேன், இதுல இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பெட்ரோல் வந்து மக்கள் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்திய கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரும் பயப்பட தேவையில்லை, நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 மாசம் வரைக்கும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன ஆச்சு? அந்த சுச்சுவேஷன் இந்தியன் கவர்மெண்ட் அப்போ சொன்னாங்க இல்லையா, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் இந்த மாதிரி தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வாங்கி பதுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்னாலேயே முடியல அப்படின்ற சுச்சுவேஷனால தான் இந்த பெட்ரோல் காஸ்ட்ன்றது உயர்ந்திருக்கு. ஸோ நிலைமை வந்து இன்னும் மோசமாக தான் போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1316 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் ஆயிருங்க. வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. கடந்த 4 வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் விலை மாற்றம் அப்படின்றது சுத்தமா கிடையாது. பெட்ரோல் பிரைஸ்ன்றது ஒரு ஸ்டெடியான நிலையிலே இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த 5 நாளா பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 5 ஸ்டேட்ல முடிஞ்சது பாத்தீங்களா, அது முடிஞ்சது உடனே வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த பெட்ரோல் விலையை அப்படின்றத அதிகப்படுத்தி இருக்காங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் பெட்ரோல் பிரைஸ் அப்படின்றத ஒரு 3 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது முடிஞ்சு இன்னைக்கு பாருங்க ஒரு 5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளார 90 பைசா அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் 98 ரூபா போயிருச்சு. ஆல்ரெடி சென்னை, மும்பை, கொல்கத்தா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சுரிக்கு மேல 100க்கு மேல சதத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெட்ரோல் பிரைஸ்ன்றது ஏறிட்டே போறனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம மாசம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். இந்த மாசம் நமக்கு 15,000 சம்பளம் வருதா, இந்த சம்பளத்தை வந்து எதுல சேவ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல செலவு பண்ணலாம், எதை வந்து என்டர்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். இதுக்கு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட்டை இடிக்கிற அளவுக்கு இந்த பெட்ரோல் பிரைஸ்ன்ற வேலை வந்து
அப்படின்றது போயிட்டு இருக்கு. சராசரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்னைக்கு நியூஸ்ல கூட ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தேன், இந்தியா டுடேல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 4 பேர் இருக்க ஃபேமிலியில இந்த பெட்ரோல் பிரைஸ் விலை மாற்றம் அப்படின்றது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்னா அவங்களோட மந்த்லி பட்ஜெட்ல 300 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் கூடுதலாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம 15,000 சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம். சேவிங்ஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ரூபா சேவ் பண்றோம்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 800 ரூபா நமக்கு கூடுதல் செலவாகுது அப்படின்னா அந்த சேவிங்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த நம்மளோட பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு இடிக்கிற அளவுக்கு தான் இந்த விலையேற்றம் இருக்கு. விலையேற்றம் தான் நீங்க வந்து நினைச்சுக்கலாம் பெட்ரோல் மட்டும் தானே விலை ஏறுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. பெட்ரோல் டீசல் இந்த கேஸ் மூலயமா தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வண்டி, ட்ரெயின், காரு, பஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் ஃப்ளைட்டு கூட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருடாயில் கச்சா எண்ணெய் மூலயமா இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய எல்லாத்து மூலயமா தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வரக்கூடிய இந்த விலை மாற்றம்னால உலகத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஆட்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து போகாது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னாலே உலகம் ஸ்தம்பிக்கிற நிலைமைக்கு போயிடும். நம்ம இந்தியா வந்து இன்னும் அந்த அளவுக்கு போகல, பட் இருந்தாலும் விலையேற்றம் அப்படின்றது நடந்திருக்கு. இதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா விலையேற்றம் ஏற்றிருக்காங்களா. இப்போ இந்த 1 ரூபா விலையேற்ற எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இந்த லாரி எடுத்துக்கோமே, இப்போ லாரியில் வந்து டீசல் போடுறாங்க. ஒரு டீசல் வந்து இப்போ 97 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம் 100 ரூபா வந்துருச்சு. 1 லிட்டர் டீசல் 100 ரூபா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் வராங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 25,000 அவங்க வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்ன்றது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விலையேற்றம் ஏறி இருக்கனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 1000 ரூபா சேர்த்தி போடுவாங்க, 26,000 ரூபாயா போடுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி வருதுன்னு வச்சுக்கலாம் அந்த லாரியில். ஸோ அந்த வெங்காயம் தக்காளியோட விலைன்றது வந்து நார்மலாக 1 கிலோ 50 ரூபா இருந்தது அப்படின்னா இந்த விலையேற்றத்தினால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 55 ரூபா 1 கிலோ அப்படின்ற மாதிரி கூடுதலாக விலை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ டைரெக்டாக அது வந்து மக்கள் கிட்ட வராது. ஓகேங்களா, டீலர் கிட்ட வரும். டீலர் ஒரு கமிஷன் எடுத்தது போக தான் மக்கள்கிட்ட வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்காரங்க அவங்க வந்து விலையேற்றம் பண்ணாங்க அப்படின்னா அந்த விலையேற்றம் எதை பாதிக்கும், இந்த தக்காளி வெங்காயத்தோட விலையை பாதிக்கும். அதை வந்து மக்கள் கன்சியூமர் நம்ப எடுக்கும்போது ஸோ அதுலேயும் பாதிப்புன்றது இந்த மாதிரி இது வந்து ஒரு செயின் சர்க்கிளாக தான் வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த சங்கிலின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அப்படியே அடுத்தடுத்து பாதிச்சு நம்ம எல்லாத்துக்குமே வரும். சும்மா அந்த வெங்காய தக்காளி மட்டும் கிடையாது, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னாலும் அதுலேயே விலையேற்றம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணாலுமே இனிமேல்ன்றது வந்து 10 ரூபா இருக்க பொருள் இனிமேல் 12 ரூபான்றது மாறப்போகுது. இதனால பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் மறுபடியும் லாக்டவுன் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கே தெரியும் ஆல்ரெடி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாட்டில எல்லாம் வந்து வாரத்தில் 7 நாளில் 4 நாள் மட்டும் வேலைக்கு வாங்க, 3 நாள் நீங்கள் முடிஞ்சால் வீட்டிலேருந்து வேலை பாருங்க, இல்லைன்னா வராதிங்க, இந்த பொது போக்குவரத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்க, தனியாக நீங்கள் வெஹிக்கிள்லாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் அதே சுச்சுவேஷன் தான் இப்போ இந்தியாவிலேயே வந்திருக்கு. சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திங்கட்கிழமை மட்டுமே வந்து இனிமேல் சட்டசபை வந்து இயங்காது, எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், ஆன்லைனில் மட்டும் எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ வந்து சைக்கிள்லே தான் நான் இனிமேல் போவேன் அப்படின்ற மாதிரி 17 கிலோமீட்டர் வந்து அந்த சட்டசபைக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்ல வெள்ளிக்கிழமை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய இதுக்கு லீவு விடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யாரும் வர வேணாம், முடிஞ்சா வீட்டுல இருந்து வேலை பாருங்க, நீங்க வர்றது வந்துட்டு போறதுனாலயே வந்து நிறைய ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, கன்சப்ஷன்னால நிறைய தேவையில்லாம வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, சேவ் பண்ணுங்க, சேவ் ஃபியூல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெல்லியில கூட வந்து டெல்லியோட முதலமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம் மோடி அவர்கள் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க, ஆயிலில் வந்து ஆல்ரெடி பற்றாக்குறையாக போயிட்டு இருக்கு, ஸோ எல்லாமே ஆயிலை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் டெல்லியோட முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த கான்வாய் வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாகனத்தை வந்து 2 வாகனத்தை வந்து இவி வெஹிக்கிளாக, அதாவது எலக்ட்ரிக்கல் காராக வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்டேட்டோட ஆளுநர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கான்வாயில் 10 கான்வாயிலிருந்து 4 கான்வாய் வாகனம் வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போக எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னா இந்த லாக்டவுனில் தான் கொண்டு போய் நிறுத்துமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பயம் இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்திய அரசாங்கம் வந்து இந்திய மக்களுக்காக எந்த ஒரு ஸ்டெப்புமே இதில் எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த 4 வருஷமாக பெட்ரோல் விலையேற்றம்ன்றது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லையா, இது ஒரே மூட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ பெட்ரோல் விலையேற்றம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை. போர் வந்து இப்போ வர கிடையாது, 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நிறைய கண்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த போர் பாதிப்பு வந்ததுல
இருந்தே வந்து அவங்க நாட்டில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம நாட்டில் இப்போ தான் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த 3 மாசமா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஒரே நாள்லயே மக்களுக்கு நம்ம சிரமத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வரக்கூடிய லாஸ் எல்லாமே அவங்களே ஏத்துட்டு இருந்திருக்காங்க. 3 மாசமா அவங்களுக்கு ஒரு நாளுமே 1000 கோடி ரூபா, பெட்ரோலுக்கு 1000 கோடி ரூபா, டீசலுக்கு 1600 கோடி ரூபா, அதாவது பெட்ரோலுக்கு 100 ரூபா, டீசலுக்கு 20 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு டெய்லியுமே லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாளுக்குமே அவ்வளோ லாஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுவரைக்கும் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும், இனிமேல் எங்களால் சமாளிக்க முடியாது, இனிமேல் விட்டா அவ்வளோதான், இந்தியன் ஆயில் கம்பெனி திவாலா இருன்னு சொல்லிட்டு அந்த பாரதத்தை தூக்கி மக்கள் மேலே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்திய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவிடாமல் நாங்கள் பாதுகாத்துக்குவோம். அந்த சுத்திகரிப்பு நிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கச்சா எண்ணெயை வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி பெட்ரோல் டீசலாக பிரித்து எடுக்கிற அந்த சுத்திகரிப்பு நிலையம் எல்லாமே இரவு பகலாக ஃபுல்லாக 100%க்கும் மேலே எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாமல் எப்பயுமே நாங்கள் ரன் பண்ணிட்டே இருப்போம். இந்திய மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுல நாங்கள் எப்பயுமே முதலிடத்தில் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வந்து பெட்ரோல் விலைன்றது அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் இன்னைக்கு பெட்ரோல் நிலவரம் விலை நிலவரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபா 64 பைசா. டீசலோட விலை நிலவரம் 91 ரூபா 58 பைசா ஆகுது. அடுத்து 2வது பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கோம். சென்னையில், தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல, முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 104.49 பைசாவும் டீசல் எவ்வளோ இருக்குன்னா 96.7 பைசாவும் இருக்குது. ஓகேங்களா, இருக்கையிலே வந்து 2வது இடத்துல கம்மியாக நம்ம தான் இருக்கோம். நம்ம ஸ்டேட்டோட பெட்ரோல் டீசல் விலையோட இன்னும் வந்து விலை அதிகமாக விற்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 107 ரூபா 59 பைசான்ற பெட்ரோல் விற்கிறாங்க. டீசல் வந்து 94 ரூபா 8 பைசா விற்கிறாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் 107 ரூபா 24 பைசா பெட்ரோலும் 94 ரூபா 39 பைசா டீசல் விற்கிறாங்க. புனேயில் 107 ரூபா 91 பைசா பெட்ரோல், 94 ரூபா 39 பைசா டீசல் விற்கிறாங்க. இருக்கையிலே ஹையஸ்டாக இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் விலையேற்றம் கொண்ட பெட்ரோல் டீசல் விற்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் தான். கொல்கத்தாவில் எவ்வளோ பார்த்தீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னா 109 ரூபா 70 பைசான்றது பெட்ரோலோட விலை. டீசல் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 96 ரூபா 7 பைசான்றது டீசலோட விலை. இந்த டேட்டா படி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கையிலே ஹையஸ்டா ரேட் விற்கக்கூடிய ஸ்டேட் எதுனா கொல்கத்தான்னு சொல்லி சொன்னேன். எவ்வளோ பெட்ரோலுக்கு வந்து 109 ரூபா 70 பைசான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இருக்கிறதுலையே டீசல் அதிகமாக விற்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான், சென்னையில் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 96 ரூபா 11 பைசான்றது இந்தியாவிலேயே வேற எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் டீசலோட விலைன்றது அதிகமாக இருக்கு இந்தியாவிலேயே. நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் எவ்வளோதான் பெட்ரோல் டிமாண்டுன்னு இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், மக்கள் யாருமே வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியல. இது வந்து ஒரு ஆடம்பர போக்குவரத்துன்றது ஆடம்பர தேவையா இல்லாமல் அடிப்படை தேவையா எல்லாருக்குமே மாறிடுச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ண பழகிட்டாங்க. எவ்வளோ விலை ஏறினாலுமே வந்து மக்கள் இதை வாங்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி பழகிட்டாங்க. இதனாலே இந்தியன் அரசாங்கமும் சரி, இந்தியன் அந்த சுத்திகரிப்பு நிலை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ பர்சனலாக நானும் சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க. வீட்டில இருந்தே வேலை செய்ய முடியும்னா வீட்டில இருந்தே வேலை பாருங்க. இந்த ஆன்லைன் மீட்டிங் மூலமா வேலை அட்டன் பண்றது, ஸோ இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் வாகனங்களை தவிர்த்துட்டு இவி வெஹிக்கிள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்றது மூலமா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்க, அந்த புகை மூலமா மாசுபடுதல் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது. 2வது, இந்த தனிநபரோட எரிசக்தி தேவைன்றதை வந்து இந்த இவி வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக வந்து பூர்த்தி செய்யுன்றதுனாலேயே வந்து இந்த மாதிரி தான் சொல்றாங்க. இனிமேல் நீங்க ஏன் வெளியில போகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு பதிலாக இவி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிமிடர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே நிலைமையில இந்த பெட்ரோல் விலையேற்றம்ன்றது போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லேயே வந்து இந்தியாவில் வந்து பெட்ரோல் வந்து யாருனாலையுமே வாங்க முடியாத அளவுக்கு விலைன்றது போயிடும். ஸோ இப்படிதான் இருக்கு நிலைமை அப்படின்ற மாதிரி கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபீல் பண்றீங்க? பெட்ரோல் நீங்க இன்னைக்கு காலையில பெட்ரோல் போடும்போது மீட்டரை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பீங்க. ஸோ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். மோடி அவர்கள் வந்து இந்திய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக எந்தெந்த நாடுகளெலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஷவுட் அவுட் மாதிரி கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எப்பெல்லாம் மாற்று வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும், எந்த ஸ்டேட்டில் பெட்ரோலோட விலை அதிகமாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் டீசலோட விலை அதிகமாக இருக்குது, ஏன் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு, எல்லாத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த விஷயம்லாம் யாராவது உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, தங்கச்சி, ஃப்ரெண்ட் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆஃப் தி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.